நீங்கள் சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது பதிலாக பாக்கியாரனை ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கும். சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜ் அண்ணன். உண்மையிலேயே நிறைய அவரை பற்றி சொல்லலாம். நான் வேலை விட்டு வந்தப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னெல்லாம் ட்ராவல் பண்ண வச்சார். இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் அந்த பாக்யராஜெல்லாம் யாரும் நீங்கள்லாம் பார்க்கணும். யாரா அந்த பாக்யராஜ்? நாங்கெல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்ஸஸ்னா பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால் நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ். நான் ராமு, கௌதம் அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ரூம்மேட்டு. அப்போ யாருமே நாங்கள் டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரு. இப்போ எல்லாருமே டைரக்டராக இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால் எப்போதுமே இருப்பார். இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, டனாக்காரில் ஒரு பலமாக நின்றது லிங்கேஷ், ராம் சார், பாக்யராஜ் அண்ணன், சந்திரசேகரன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலமாக நின்றாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்குது. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு ஆண்களுக்கு நிகராக 50க்கு 50 வரணும். இன்றைக்கி பெருசாக பயங்கரமாக அடிச்சு நொறுக்குறாங்க. இன்றைக்கி வர்ற பெண்கள் சுதாகங்கிற படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸாக இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மேடமும் வளரணும். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நன்றி.